வணக்கம், நான் உங்கள் ஐடியாவில்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 கிலோ ஜிலேபி மீன் வந்து வாங்கியிருக்குங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பாதி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், பாதி வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஒரு பெரிய வாழையிலே அறுத்துட்டு வந்து வச்சுங்க. இது எதுக்குன்னா நம்ம மீன் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி இதில் நம்ம வச்சு காய வைக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த இலை கொண்டு வந்திருக்கோம். நம்ம மீன் ஃப்ரைஸருக்காக ஒரு 5 ஐட்டம் வந்து நம்ம எடுத்துருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையோட மசாலாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஒரு லெமன் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை வந்து மசாலா ரெடி பண்ணி போகிறோம். மீன் ஃப்ரை இப்படி வந்து ஃபஸ்ட்டு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொண்டு போட்டுக்கலாங்க. கடைசியாக வந்து நம்ம போட்டுக்கலாங்க பத்தலனா. கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறையா போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வருங்க. எண்ணெயில் வந்து மீன் வந்து தனித்தனியாக மசாலாவில் போகாது. லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக புளிப்பாக சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு லெமன் அதுக்கு மேலே போடாதீங்க. வாட்டர் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கரெக்டாக வருங்க. பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மீன் விட்டு தனியாக வராதுங்க. நல்லா அப்படியே ஒட்டியிருக்கும். நம்ம பொரிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம திக்காக சேர்த்திக்கணுங்க. இதாங்க ஜிலேபி மீன். இதை தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம். இந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்காக எடுத்து வச்சுட்டோம். பேக் சைடு உடம்புங்க, இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. இதை வந்து நம்ம மசாலா தடவி கொஞ்சம் நேரம் நம்ம இந்த இலையில் வந்து காய வச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எண்ணெயில் பொரிக்க வேண்டியதுதாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மீன் பொரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரம் போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாதுங்க. நீங்கள் மசாலா ரெடி பண்ணுவீங்களா, அப்போ கொஞ்சம் லைட்டாக நாக்கில் தேய்ச்சி பாருங்கள் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்குங்க. ஃப்ரைக்குன்னு எடுத்த எல்லா மீனுமே மசாலா மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெடியாக வச்சுங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் ஆற்றுல தான் அது பிடிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது உயிரோடு தாங்க நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மீன் 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். நம்ம கடையில் வாங்கினோம்னா 120 ரூபா. நம்ம வந்து மீன் பிடிக்கிறவங்ககிட்ட டேரெக்டாக வாங்கினாலும் நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு வந்து நம்ம வாங்கிட்டோங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து அது நல்லா காயிட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணோன்னா நம்ம இந்த மசாலாவில் தனித்தனியாக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா எதுவுமே வந்து மீனில் இருக்காது. ஸோ வெறும் மீன் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பாம் ஆயில் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம ஹீட் பண்ணி நம்ம மீனை வந்து இப்போது ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஆயில் எடுத்தது ஊற்றி வச்சுங்க. ஆயில் வந்து சூடாகிட்டு இருக்குது. மீன் வந்து பக்கமாக காஞ்சிச்சுங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் காஞ்சா போதுங்க. எண்ணெய் வந்து காஞ்சாச்சுங்க. அடுத்தது நம்ம மீன் வந்து பொரிக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த பீஸ் போடலாங்க. பாருங்கள், மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு பீஸு. அப்படியே நம்ம ஒவ்வொன்று போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியே நம்ம இந்த கலர் வர வரைக்கும் தாங்க நம்ம மீனை வந்து பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப கரு இருக்கட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்காதுங்க. சூப்பராக பொரிஞ்சு வந்துச்சுங்க. நம்ம மீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. நம்ம மீன் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு, அப்புறம் லெமனு, அப்புறம் ஒரு 4 பீஸ் மீன் வந்து நம்ம எடுத்துருக்கோங்க. லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது புளிஞ்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனியன் அப்படியே சைடில் நம்ம கடிச்சிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லெமனுங்க லைட்டாக புளிஞ்சிக்கலாங்க. ஓகே, மீன் வந்து நம்ம சாப்பிட்லாங்க. ஃபஸ்ட் பீஸு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து நீங்கள் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது.